உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட ஃப்ரெண்டு டெலிகாம் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நிஜமாவா பெரியமா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெரியமா. இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா ராதா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா என் ஃப்ரெண்டோட வேலை கூட போயிடும். ஐயோ பெரியமா, நீங்க அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா. ரொம்ப ரொம்ப நன்றி காயத்ரி பெரியமா. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. நீங்க எனக்கு வழியை காமிச்சு கொடுத்துட்டீங்க. ஒரே ஒரு தடவை இந்த நம்பர் தாமினி அக்காவோடது தான் நான் நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா மோகன் ஐயா கிட்ட நிரூபிக்க முடியும். துளசி அக்காவோட மரணத்துக்கும் தாமினி அக்காவுக்கும் நிச்சய சம்பந்தம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மோகன் ஐயாக்கு என் மேல போன நம்பிக்கை மறுபடியும் வந்துடும். அதுக்கப்புறம் மோகன் ஐயா அவரே தாமினி அக்காவை விட மாட்டாரு. எல்லா உண்மையும் வர வச்சிருவாரு. ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமா இரு. இந்த வேலையை நாம இன்னைக்கே முடிச்சாகணும். 8 மணிக்கு. கெட் இட்? குட். எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. துளசி அக்கா தற்கொலை பண்ணிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம தாமினி அக்காக்கும் துளசி அக்காவோட மரணத்துக்கும் ஏதோ ரொம்ப ஆழமான சம்பந்தம் இருக்கு. தாமினி அக்கா, நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருக்கீங்க. நீங்க ஒரு கணவர் கிட்ட இருந்து அவர் மனைவியை பறிச்சிட்டீங்க. ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து அவ அம்மாவை பறிச்சிட்டீங்க. உங்க மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக எத்தனை உயிரை தான் பறிப்பீங்க நீங்க? தாமினி அக்கா, நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க பண்ண குற்றத்துக்கு நாளைக்கு உங்களை சூரியனை பார்க்க விட மாட்டேன். இந்த டெலிபோன் அன்னையே நீங்க வரவே இல்ல. நேரம் ஆயிட்டே இருக்கு. கடவுளே கிருஷ்ணா. பெரியமா பெரியமா பெரியமா, அது நீங்க உங்களோட அந்த டெலிகாம் ஃப்ரெண்டு கிட்ட இந்த அட்ரஸ கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. ஏன் அங்க இருந்து இன்னும் யாரும் வரல? இவ்வளவு பதட்டப்பட வேணாம் ராதா. இப்ப வந்துருவாங்க. இது ஒன்றும் ஈஸியான வேலை இல்ல. என் ஃப்ரெண்டு தன்னோட வேலையை பணையம் வச்சு செய்து கொடுக்கறாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை அவங்களால இந்த வேலையை செய்ய முடியாது. இன்னொரு முறை கண்டிப்பா இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க இந்த முறை எனக்காக இதை செஞ்சதே பெரிய விஷயம். நீங்க ஏன் சார்பா அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லிடுங்க. ஆனா அந்த நம்பர்ல என்ன விஷயம் இருக்கு? நீ இப்படி பதட்டமா இருக்க? ஒரு ரகசியம் இருக்கு. ஓகே, சீக்கிரமா வந்துருங்களேன். எப்ப வருவாங்க? அண்ணா வந்துட்டாரு. அண்ணா அண்ணா அண்ணா, அது இது உங்க பேர் தான் ராதாவா? ஆமா, எனக்கு தான் வந்திருக்கு. கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தாமினி அக்கா, இது என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. இது எனக்கு வந்திருக்கு. பேப்பர்ஸ் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா இந்த ஆஃபீஸ் என்னோடது.
நான் தான் சொல்லிட்டு இருக்கல, கொடுங்க அத. மேடம் இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர். இந்தாங்க. எனக்கு அந்த பேப்பரை திருப்பி. என்னோட பெர்மிஷன் இல்லாம என் கேபினுக்குள்ள நீ நுழைய முயற்சி பண்ணனா இந்த ஆபீஸை விட்டே உன்னை வெளியே அனுப்பிடுவேன். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நீங்களே பாருங்கம்மா, இந்த ராதா வலுக்கட்டாயமா என் கேபினுக்குள்ள நுழைய பாக்குறா. இன்னொரு வாட்டி இப்படி ஒரு தப்பு பண்ணனா நான் உன்னை ஆபீஸை விட்டே அனுப்ப வேண்டியதா இருக்கும். சரி, அப்ப நீங்களே எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது எனக்கு வந்திருக்கு. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது ராதா, இது என்னோட ஆபீஸ், சரியா? அதனால இங்க என்ன நடந்தாலும் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். வாயை மூடிட்டு போய் வேலையை பாரு. ஒருவேளை உனக்கு இந்த ஆபீஸை விட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா உள்ள வந்துரு, வந்து எடுத்துட்டு போ. அதுவும் அத்துமீறி என்னோட ரகசியத்தை வேற யாரும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி ஆகணும். கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமா இரு. இந்த வேலையை நாம இன்னைக்கே முடிச்சாகணும் 8 மணிக்கு. கெட் இட்? என்னாச்சு ராதா? உள்ள வா. உனக்கு இந்த பேப்பர்ஸ் தானே வேணும், எடுத்துக்கோ. தாமினி அக்கா, நான் இந்த ஆபீஸை விட்டு வெளியே போகணும்ன்றதுன்னு உங்க ஆசை. ஆனா அது நிறைவேறாது. அதே மாதிரி உங்களை இங்க இருந்து எந்த ஆதாரத்தையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். உங்களோட ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்டியே தீருவேன். என்னோட ஆட்டத்துக்கு நீ அவ்வளவு சீக்கிரமா எண்டு கார்டு போட முடியாது ராதா. எந்த ரகசியத்தை நான் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சுட்டு இருக்கேனோ அந்த ரகசியத்தை என்ன ஆனாலும் நீ கண்டுபிடிக்க நான் விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.